بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله خليل الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வலில்லாஹில் ஹம்த், அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். தொடராக இப்பாடத்தை செய்வதற்கு அருள் புரிந்த அல்லாஹ்வை புகழ்ந்து அவனுடைய பெயரை கூறி இன்றைய பாடத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் பள்ளிகளிலே பார்க்கின்றோம், பள்ளியிலே வந்த ஒருவர் நுழைந்தவர் தனக்கென்று ஒரு இடத்தை தயார்படுத்தி ஒரு அடையாளமிட்டு அந்த இடத்தை தனக்கென்று புக் பண்ணி வெளியிலே செல்கின்றார். இவ்வாறு பள்ளியை விட்டு வெளியிலே செல்கின்றார். இவ்வாறு இடத்தை பள்ளியிலே ஒழுங்குபடுத்துவது, தனக்கென்று பிடித்துக் கொள்வது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டுள்ளதா என்பது சம்பந்தமாக ஒரு மனிதன் இடங்களை தயார் செய்து புக் பண்ணி பள்ளியிலிருந்து வெளியாகி போவது ஹராம், வல யஜூஸ், அது ஹராம், வல ஜாயிஸ் ஆகாது. ஒரு இடத்தை அடையாளமிட்டு தனக்கென்று அந்த இடத்தை ஒதுக்கி வைத்துக்கொண்டு பள்ளியை விட்டு வெளியிலே செல்வது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டது, வல யஜூஸ், ஜாயிஸ் ஆகாது. ஏனென்றால் அந்த இடம் லைஸலு ஹக்குன் ஃபி ஹாதல் மக்கான், இந்த இடத்திலே அவருக்கு உரிமையான இடம் அல்ல. இடம் யார் முதல் செல்கிறாரோ அவருக்கு உரியதாக இருக்கும். எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஹனாபிலா உலமாக்கள், ஹம்பலிகள், ஒரு மனிதன் ஒரு இடத்தை தயார்படுத்தி பள்ளியிலிருந்து வெளியாகி திரும்ப வந்து அந்த இடத்திலே தொழுதால் தொழுகையே பாத்திலாகிவிடும் என்பது ஹனாபிலாக்களுடைய கருத்தாக இருக்கின்றது. நாம் சொல்லவில்லை, ஹனாபிலாக்கள், ஹம்பலிகள் சொல்கின்றார்கள். என்ன காரணம்? அவன் அந்த இடத்தை அடாவடித்தனமாக தனக்கென்று அவன் எடுத்துக்கொண்டான், அது அவனுக்குரியதல்ல. ஆகவே வகத் சபக அஹதுன் இலைஹி, அவனுக்கு லைஸ மின் ஹக்ஹி யகூன ஃபீஹி வகத் சபக அஹது இலைஹி, அவர் புக் பண்ணி சென்றதற்கு பிறகு யார் வருகிறாரோ அவருக்குரியது. ஆகவே ஒரு மனிதன் உடல் ரீதியாகத்தான் முந்த வேண்டுமே தவிர விரிப்புகளினாலேயோ அல்லது வேறு அடையாளங்கள் மூலமாகவோ அல்லது ஒரு அசாவை வைப்பதன் மூலமாகவோ இடத்தை பிடிப்பது மார்க்கத்திலே அனுமதிக்கப்படவில்லை. கணியத்துக்குரிய சகோதரர்களே, இருந்தால் ஒரு மனிதன் பள்ளியிலே சென்று இடத்திலே விரிப்பை விரித்து உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவருக்கு அண்மையிலே ஒரு ஓரத்திலே பள்ளியிலே வகுப்புகள் நடைபெறுகின்றது என்றிருந்தால் அந்த இடத்தை விட்டுவிட்டு அந்த வகுப்பிலே கலந்து அவர் திரும்ப அவ்விடத்திற்கு வருவது அவருக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அல்லது அவர் இருக்கின்ற இடம் சூரிய வெப்பமாக இருக்கிறது, சற்று நேரத்துக்கு பின்னால் நிழல் வரும் என்றிருந்தால் அந்த இடத்திலே அவர் ஒதுக்கி அந்த இடத்திலே தொழுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.